எத்தனை பேரா? 6000. இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களினுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தரவிருக்கிறது. வாருங்கள், காணொளிக்குள் அழைத்துச் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையினால் வருடம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற மண்டூர் முதல் பிருகலம்பதி வரையான பாத யாத்திரை கடந்த 21 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றமை சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையினுடைய கௌரவ தலைவர் திரு சி யோகேஸ்வரன் ஐயா அவருடைய தலைமையிலே மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையின் ஏற்பாட்டில் இந்த பாத யாத்திரையானது வருடம் மிகவும் சிறப்பான முறையிலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து பிருகலம்பதி வரையான இந்த மிக நீண்ட இந்த பாத யாத்திரையிலே வழிநடுகிலும் இருக்கின்ற பக்த அடியார்கள், அமைப்புகள், பொது நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், தனியார் மற்றும் தொழிலதிபர்மார் என பல்வேறு சமூக ஆர்வலர்கள் இந்த பாத யாத்திரையிலே பங்கு கொள்கின்ற மக்களுக்காக பல்வேறு சாப்பாடு மற்றும் தாகசாந்தி ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கின்றவை மிகவும் சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அனைவருடைய பேராதரவோடும் தான் மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையானது இந்த பாத யாத்திரையை மிகவும் சிறப்பான முறையில் முன்னெடுத்துள்ளது. அந்த அடிப்படையில் 2025ஆம் ஆண்டுக்கான இந்த மண்டூர் முதல் பிருகலம்பதி வரையான பாத யாத்திரை தொடர்பான சிறப்பு காட்சிகளை தான் இந்த காணொளியில் உங்களுக்காக நான் காண்பிக்கிறேன். அந்த அடிப்படையில் பிருகலம்பதி ஆலயத்தினுடைய இறுதி நாள் என்ற ஆகையால் இந்த பாத யாத்திரையானது இன்னும் சற்று நேரத்திலே பிருகலம்பதி ஆலயத்திலே நிறைவு செய்யப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் பிருகலம்பதி ஆலயத்துக்கு அண்மைத்திருக்கின்ற அந்த மலை பிரதேசத்திலே இப்பொழுது அடியருடைய இறுதி தரிப்பு அங்கே மேற்கொள்ளப்படுகிறது. எனவே அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் அது தொடர்பான காணொலிகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் முழுமையாக இந்த காணொலியை பார்வையிடுவதோடு இந்த காணொலிக்கான ஒத்துழைப்பை வழங்குமாறும் உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கின்றேன். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சியிலே பிருகலம்பதி ஆலயத்துக்கு அண்மித்த ஒரு பிள்ளையார் ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த கல்பட்டி மலை என்று சொல்வார்கள். இந்த இடத்திலே மக்கள் அனைவரும் ஒன்று கூடிய அமர்ந்திருந்து இரவு நேர ஆகாரத்தையும் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை இப்போது மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் பேரவை நண்பர்களின் உதவியோடு ஏற்பாடு செய்திருக்கிறது. உண்மையில் இந்த பாத யாத்திரையின் போது வழிநடுகளில் இருக்கின்ற ஆலயங்களை மறந்துவிட முடியாது. ஏனென்றால் இந்த ஆலயங்களினுடைய அபார ஒத்துழைப்பையும் அவருடைய இந்த விடயத்திலே அவர்கள் காட்டுகின்ற கரிசனையின் காரணமாகத்தான் ஒவ்வொரு வருடமும் இந்த பாத யாத்திரையிலே பங்கு கொள்கின்ற மக்கள் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதற்கான காரணமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆலயங்களும் ஆலய பரிபாலன சபையினரும் இந்த பாத யாத்திரை விடயத்திலே தங்களால் முடிந்தளவான முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையினுடைய தலைவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் இவ்வாண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பாத யாத்திரை தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையினுடைய தலைவர் கௌரவ திரு சி யோகேஸ்வரன் ஐயாவோடு பல விடயங்களை நாங்கள் கேட்டு தெரிவிக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்தும் அது தொடர்பான காணொலியோடு உங்களை இணைத்து செல்கின்றேன். இந்த காணொலியை தயவு செய்து எல்லோரும் பகிருங்கள், பார்க்க தவறாதீர்கள். இந்த சிறப்பு காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து வருகின்ற அடுத்தடுத்த நிமிடங்களிலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். பல நாட்களாக பிருகலம்பதி யானை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பக்தி உணர்வோடு கால்நடையாக வருகின்ற இந்த அடியவர்கள் இப்பொழுது பெருகலையும், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தையும் திருவண்ணாமலையும் இணைக்கின்ற இந்த பெருகல் பாலத்தினூடாக தங்களது இந்த பாத யாத்திரையை சிறப்பாக நந்தி கொடிகளோடு அரோகரா கோஷங்களை எழுப்பி அரோகரா அரோகரா என்ற முருகப்பெருமானுடைய நாமங்களை எல்லாம் உச்சரித்தவாறு இப்பொழுது பிருகலம்பதி யானையுடைய கோபுரத்தை தரிசித்த வண்ணம் அடியவர்கள் ஆர்வமாக செல்கின்ற காட்சிகள் தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் இவ்வாண்டு பாத யாத்திரையிலே பங்கு கொண்டிருந்த அடிகளை பொழுது பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இவ்வாண்டு பாத யாத்திரையில் இணைந்து இந்த முருகப்பெருமானுக்கான தமது வருடாந்த கடமையினை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார் என்று கூற வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த பாத யாத்திரையிலே பங்கு கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்குமாக முருகப்பெருமானுடைய அருளாசி கிடைக்க நாமளும் வலையொலி சார்பாக எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையினால் கடந்த 21 வருடங்களாக நடாத்தப்படுகின்ற மண்டூர் தொடக்கம் பிருகலம்பதி வரையான ஆன்மீக பாத யாத்திரையானது
கடந்த 5ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 அன்று மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இருந்து ஆரம்பமானது. இவ் யாத்திரையில் பல இடத்தையும் சேர்ந்த பல அடியார்கள் பெருந்தொகையாக கலந்து கொண்டார்கள். அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையானது 11ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 இன்று விருகலம்பதி சித்திரவேலாயுதர் ஆலயத்தை சென்றடைய இருக்கின்றது. கிட்டத்தட்ட 7 நாட்கள் இந்த பாத யாத்திரை நடைபெறுகின்றது. மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவை இந்து மக்களின் ஆன்மீக எழுச்சி கருதியும் அவர்களை ஆன்மீக வழியில் கொண்டு செல்லும் முகமாகவும் யாத்திரையை கடந்த 21 வருடமாக நடாத்தி வருகின்றது. ஆரம்பத்திலே நாங்கள் ஒரு 500 பேர் அளவிலே தான் யாத்திரையில் கலந்து கொண்டோம். ஆனால் தற்போது யாத்திரை அடியார்கள் மிக ஆயிரக்கணக்கிலே பல ஆயிரக்கணக்கில் அதிகரித்த வண்ணம் எங்கள் யாத்திரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த யாத்திரைக்கு பல வழிகளிலும் தொழிலதிபர்கள், ஆலய தர்மகர்த்தாக்கள், ஆலயங்கள், பொதுமக்கள் என்று பல வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். 3 வேளை உணவுகள் கொடுக்கின்றார்கள். அதற்கு மேலாக உபசரிப்புகள் நடைபெறுகின்றது. இவ்யாத்திரை மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவருளால், மண்டூர் கந்தசாமி பெருமானின் அருளாலும், விருகலம்பதி சித்திரவேலாயுத சுவாமியின் அருளாலும் இந்த யாத்திரை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் குறிப்பிட வேண்டியதாக இருக்கின்றது. இதில் விசேஷம் என்னவென்றால், மண்டூர் கந்தசுவாமி என்பவர் கதிர்காமத்தை ஒட்டிய ஒரு வழிபாட்டு முறையை கொண்டவர். அதே போன்று விருகலம்பதி சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்திலும் கதிர்காம சாமிக்கான கதிர்காமத்தை ஒட்டிய வழிபாடு இருக்கின்றது. ஆகவே இரண்டையும் இணைக்கும் முகமாகவும் அம்பாறை மாவட்டத்தின் எல்லையிலும் திருகோணமலை மாவட்டத்தின் எல்லையையும் இணைக்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி இவ்வான்மீக பாத யாத்திரை நடைபெறுகின்றது என்பதையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பெருந்தொகையான அன்பர்கள், பல ஆயிரக்கணக்கான அன்பர்கள் தொடர்ச்சியாக இந்த யாத்திரையிலே கலந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானி திருவருள் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்பதோடு, மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவை ஆன்மீக வளர்ச்சி கருதி இன்னும் பல சேவை திட்டங்களை நடாத்த தீர்மானித்திருக்கின்றது. அதற்கேற்ற வசதிகளும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என்பதனையும் தெரிவிக்கின்றோம். நன்றி. அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களை கலந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் பிரிவு, கல்முனை, சேனை குடியிருப்பு, நட்பெட்டி முனை உட்பட்ட மத்திய முகாம், சென்ற கேம்ப் என்று சொல்லுகின்ற மத்திய முகாம் உட்பட்ட பல பகுதி அம்பாறை மாவட்ட மக்களும் இதிலே கலந்து கொண்டு இந்த யாத்திரையிலே இறைவனை முருகப்பெருமானை தியானித்த வண்ணம் அவர்கள் விருகலம்பதி சித்திரவேலாயுத சுவாமியை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாங்கள் விருகலம்பதி சித்திரவேலாயுதர் சுவாமி ஆலயத்துக்கு அண்மையில் நாங்கள் நிற்கின்றோம். எங்களது அடியார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்த பிற்பாடு அவர்களுக்கான இரவு உணவை அவர்கள் கைகளிலே வழங்கிவிட்டு தொடர்ந்து நாங்கள் யாத்திரையை மேற்கொண்டு மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு புனித வேல், அந்த வேல் இங்கே விருகலம்பதி சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்திலே கையளிக்கப்படுகின்றது. குறிப்பாக மண்டூர் கந்தசாமி கோயிலிலும் மூலமூர்த்தியாக வேலை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இங்கும் விருகலம்பதி சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்திலும் கதிர்காம சாமி இடத்திலே வேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேல் வழிபாட்டை எங்கள் மக்கள் பக்தியோடு மேற்கொள்ளுகின்றார்கள். இந்த ஆன்மீகத்தின் மூலம் அவர்களின் எதிர்கால நலன், அவர்களது மனித பிறவியின் நோக்கம் யாவற்றையும் நோக்கங்களை நிறைவேற்றும் வகையில் அவர்களது அந்த ஆன்மீக பாத யாத்திரை மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளால். இந்த மிக சிறப்பான புண்ணியமான இந்த கர்மங்களை எல்லாம் செய்திருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவை வேறு எந்தெந்த வகையான பணிகளை மேற்கொள்கின்றதென நாம் மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையினுடைய தலைவர் கௌரவ திரு சி யோகேஸ்வரன் ஐயா அவரிடம் கேட்டபொழுது அவர் பின்வருமாறு எமது வலையொலிக்கு தமது கருத்துக்களை பதிவு செய்து கொண்டார். பேரவை ஆன்மீக நலன் கருதி பல சேவை திட்டங்களை நடத்துகிறது. இதில் முக்கியமானது மண்டூர் தொடக்கம் விருகலம்பதி சித்திரவேலாயுதர் ஆலயம். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்துக்கண்டு திருவோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திலே ஒரு திருவிழா இருக்கின்றது. அந்த திருவிழாவையும் கூட நாங்கள் இரவு திருவிழா, பகல் திருவிழா, 2 திருவிழா,
அந்த திருவிழாவை மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவை தான் நடாத்துகிறது. அந்த திருவிழா நான் நினைக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்திலே மிகவும் சிறப்பாக நடக்கிற ஒரு திருவிழாவாக இருக்கின்றது. ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்து பல கிட்டத்தட்ட ஒரு 15-20 பஸ்களை நாங்கள் பேருந்து வாகனங்களை போட்டு இலவசமாக மக்களை அழைத்து சென்று அந்த திருவிழாவை மிகவும் சிறப்பாக நடாத்தி வருகின்றோம். அதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த இந்து மக்கள் பெரும் உதவி செய்வதே அதற்கு காரணமாக. நன்றி. நடந்து கூட செல்லாத தள்ளாடுகின்ற வயதுடையவர்கள், மிகச்சிறிய வயதுடைய குழந்தைகள் கொண்டு பல்வேறுபட்ட எல்லாம் வல்ல பெருகலம்பதியானுடைய புனித பிரதேசத்திற்குள் தங்களது பாதங்களை பதித்தவுடன் பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கின்ற இந்த ஆலயத்திலே தம்மை மெய்மறந்து அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தும் ஆனந்த கூத்தாடியும் எம்பெருமானுக்கான தமது மகிழ்ச்சி ஆரவாரங்களை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சியிலே ஏராளமான அடியவர்கள் மகாவலியினுடைய அதாவது பெருகலம்பதியானுடைய புனித தீர்த்தத்திலே தங்களது கைகால் முகங்களை கழுவிவிட்டு எம்பெருமானை நீண்ட நாட்களாக கால் கெடுக்க நடந்து வந்து அவனை தரிசிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்த அடியவர்கள் எல்லாம் மிக ஆர்வமாக புனித பிரதேசத்திலே தங்களது திருப்பாதங்களை எல்லாம் கழுவிவிட்டு இப்பொழுது பெருகலம்பதியானுடைய தளத்துக்குள் பிரவேசிப்பதற்காக அல்லது செல்வதற்கான காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் முழுமதி அன்னமாற முகங்களும் முன்னாங்காகும் விழிகளின் அருளும் வேலும் வேறுள்ள படையின் சீரும் அழகிய கரமீராரும் மணிமணி தண்டையார்க்கும் செலுமலரடியும் கண்டான் அவனுடன் பெற்றுவோம். எல்லாமல்ல முருகப்பெருமான் இப்பொழுது திருவேட்டைக்காக எழுந்திருக்கின்ற தருணத்திலே அடியவர்களும் பாத யாத்திரையை நிறைவு செய்கின்ற ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. இப்போது ஆலயத்தை எம்பெருமான் திருவேட்டைக்கு எழுந்துவதற்கான ஏற்பாடுகள் ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்க மண்டூர் கந்த சுவாமி ஆலயத்திலிருந்து பெருகலம்பதி ஆலயத்திற்கு வருகின்ற அடியவர்கள் தங்களது பாத யாத்திரையை நிறைவு செய்கின்ற அந்த இறுதி மணித்துளிகளைத்தான் நிமிட துளிகளைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மட்டக்களப்பு மாவட்ட இந்து பேரவையினுடைய பிரதிநிதிகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பொதுப்படியார்கள் அனைவரும் அணிதிரண்டு இப்பொழுது பெருகலம்பதியானுடைய தளத்தினுள்ளே தங்களது நேர்கடன்களை எல்லாம் நிறைவு செய்கின்ற அல்லது ஆனந்த பக்தி மேலிட்டால் தம்மை மெய்மறந்து துள்ளி குதித்து அவனுடைய நாமங்களை எல்லாம் உச்சரித்து ஆடுகின்ற ஒரு அற்புதமான காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் அவனருளாலே அவன்தாள் பணிந்து என்பது போல இங்கே வருகின்றிருக்கின்ற ஒவ்வொரு அடியவர்களும் தங்களது உள் அன்பினால் அவனை வழிபடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான இந்த காட்சியை இந்த காணொளி மூலமாக நான் காண்பிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் வேண்டும் வரங்களை எல்லாம் குறைவின்றி வாரி வழங்குகின்ற ஒரு சிறந்த கலியுகத்தினுடைய அற்புதமான கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற இந்த முருகவேல் பெருமானுடைய அற்புதங்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் பெருகலம்பதியானுடைய தலம் என்பது மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் என்கின்ற அத்தனை வகையான அம்சங்களும் கொண்டு அமையப்பெற்ற ஒரு சிறப்பான ஆலயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல பல்வேறு அற்புதங்களை எல்லாம் செய்து அடியார்கள் மனங்களிலே பதிந்திருக்கின்ற எல்லாமல்ல குமரவேல் பெருமான் சித்திர வேலாயுத சுவாமியாக அங்கே நாமம் பெற்று அவர் அங்கே அருளாட்சி செய்கின்றார். இப்பொழுது மண்டூர் கந்தசுவாமி இடத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித வேலானது வேல் கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது உருவேறி தங்களை மெய்மறந்து ஆடுகின்ற ஒரு காட்சியை பாருங்கள். இதெல்லாம் உண்மையில் பார்ப்பதற்கு கோடி கண்கள் வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த காட்சிகளை நான் உங்களோடும் பகிர்ந்து கொள்கின்ற பாக்கியம் எனக்கு எல்லாம் வல்ல சித்திரவேல சுவாமி சந்தர்ப்பத்தை நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்.
அண்மையில் இவ்வாறான செயற்பாடுகளை வருடந்தோறும் முன்னெடுத்து வருகின்ற மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையினுடைய கௌரவ தலைவர் திரு சி யோகேஸ்வரன் ஐயா அவர்கள் உட்பட மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர், பொருளாளர் உட்பட அந்த அமைப்பினுடைய சகல நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே மனமாற தீவிர வலையொலி சார்பாக நாங்கள் மனதார பாராட்டுகின்றோம். அந்த அடிப்படையில் ஆன்மீக சிந்தனையிலே மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற ஒரு அற்புதமான பணியினை மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவை மேற்கொண்டு வருவது என்பது மிகவும் சிறப்பான விடயம். அந்த அடிப்படையில் இந்த சிறப்பான கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவைக்கும் இதனோடு இணைந்து பயணித்திருக்கின்ற அத்தனை அடியார்களுக்கும் இந்த பாத யாத்திரைக்காக பல்வேறு வழிகளில் ஒத்துழைப்பு நிலங்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் தீவிர வலையொலி சார்பாக மனமாத நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வதோடு எல்லாருக்கும் எல்லாம் வல்ல பெருகலம்பதியானுடைய அருளாசி கிடைக்க நாமும் வலையொலி சார்பாக மனதார பாராட்டி மீண்டும் ஓர் சிறப்பு காணொலியிலே உங்களை சந்திக்கும் வரை அதுவரை வணக்கம் கூறிவிட வருகின்றேன். உங்கள் கணரூபன். நன்றி நண்பர்களே, நன்றி.